வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன். சரி, ஈஷா ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆசிரமம் தான் இன்வால்மெண்ட் ஆவாங்க. அந்த ஆசிரமம் மட்டும் நம்ம ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா வகையில் தோதாகும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலைவனத்தில் தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தவிப்பாங்க. அப்போ நம்ம சரியான வகையில் அவங்களுக்கு ஓரளவு தோது அமைக்கலை அப்படின்னா அவங்க வெறுப்பாக மாறுவாங்க. எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கள, உங்களுக்கு மட்டும் எதுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிப்பாங்க. அப்படி கிடையாது. ஓகே, நான் ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே, அப்படி தோது பார்க்கறதுனால எனக்கு இன்னும் பல மடங்கு உங்கள்கிட்ட இருந்த பெனிஃபிட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, நான் ஆல்ரெடி நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த வகையில் உங்களுக்கு நிறையா வகையில் நான் ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே, என்ன வசதி தான் தேவை. ஓகே, சரி, பாஸ்ட் இன் பாஸ்ட்டு இனிமேல் உங்களுக்கு ஆன்மீக வகுப்பு இருக்கும். ஓரளவு எல்லாமே தோது பார்க்கலாம். ஓகே, சரி, பேசக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய அர்த்தங்களானது மாறுபடும். உலகத்தில் எத்தனையோ மொழி இருக்குது, ஆனால் உங்களோட அர்த்தம் தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஓஷோ சொல்லுவார், வார்த்தை என்னுடையது, அர்த்தம் உங்களுடையது அப்படின்னு. அதனால் நான் பேசுகிறக்கூடிய ஸ்லாங்கை வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு புரியணும் அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன். அதை நீங்கள் சரியான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, அடுத்து சில உளவியல் ரீதியான கொஸ்டின் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஏன் ஒரு ஃபோட்டோ அப்படின்றப்ப நான் ஒரு யூடியூபரு, அது இல்லாமல் ஜெர்மனி கண்ட்ரி எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடவே இருப்போம். அவங்களுக்கு எவ்வளோ தான் கேஷ் கொடுத்தாலும் புக்ஸ் எழுதி கொடுத்தாலும் எதுவுமே தோதாகாது. ஜெர்மனிக்கு நான் போய் அங்கே ஸ்டே பண்ணுறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு மனசு ஆறுதல் ஆகும். ஓகே, அப்படின்றப்போ ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு நபர் அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெர்மனியில் அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவு ஓகே, நம்ம நாட்டு மக்களை வந்துட்டு அவங்க நேசிக்கிறாங்க, நிராகரிக்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இணக்கம் ஏற்படும். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல். ஓகே, அந்த வகையில் தோது பார்த்தேன். ஆனால் அதுவே நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும், ஓஷோ ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும், காமவியல் களவியல் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு கடந்து போன பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக நினைப்பாங்க. இன்னும் ஆழ்ந்து உள்ளார்ந்தான் புரிஞ்சுக்கணும். சலிப்பு அங்கெல்லாம் இது ஒரு சாதாரணமான சலிக்கிற அளவுக்கு அவங்க கடந்து போவாங்க. எதிர்பார்ப்பு இருக்காது, ஆர்வம் அப்படின்றலாம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த களவியல் மேலேயும் காமவியல் மேலேயும் ஒரு இனம் புரியாத ஒரு வேட்கை உள்ளார்ந்த நதியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தான். ஓகே, அதுக்காக ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் திருமணம் அப்படின்றது தோதாகாது. ஏன்னா ஒரு ஆன்மீக பாதையில் துறவரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து போராடுற மாதிரி இருக்குது, எதிர்நீச்சல் போடுற மாதிரி இருக்குது. ஓகே, கடலில் போய் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு கடலில் எதிர்நீச்சல் போடுவீங்க? ஓகே, அதனால் இணைஞ்சு போகணும். ஓகே, இணைஞ்சு போகிறப்போ உங்களுக்கு நிறையா நிலையில் தோதாகும். ஓகே, அது நீங்கள் தான் உங்கள் மனசை சமநிலைப்படுத்தணும். அதுக்கு தான் நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறைய நேரம் தியானம் பண்ணணும், சரியான உணவு முறை எடுத்துக்கணும், வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கணும். ஓகே, என்ன தான் சரீரத்தை மாற்றிக்கிட்டாலுமே உளவியல் ரீதியான இருக்கக்கூடிய அந்த உளவியல் நிலையில் அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மனநிலையை மாற்றணும். முடி வச்சுக்கிட்டு இருந்தால் தான் வந்துட்டு காமவியல், களவியல், கவர்ச்சிவியல் அப்படி கிடையாது. இதெல்லாமே அகநிலை சார்ந்தது, புறநிலை சார்ந்தது இல்லை. ஓகே, புறநிலையை மாற்றினா மட்டும் அகநிலை மாறுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அகநிலை தான் மாற்றணும். அப்படின்றப்போ அந்த பதத்தில் நீங்கள் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சமுதாய கூடம் மாதிரி. ஓகே, அந்த லிங்கபேரி கோவில் பார்த்திங்கன்னா ஒரு இல்லறவியலுக்கான ஒரு தலம், பக்கத்தில் தியான லிங்கம், அது ஒரு துறவரத்துக்கான ஒரு தலம். அதனால் நீங்கள் சரியான வகையில் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிரமம் அப்படின்றப்போ காசு நிச்சயமாக தேவை. அவ்வளோ பிரம்மச்சாரிஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தனி ஒரு இடம், பொதுமக்கள் யாரும் பார்வையிடாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அவங்களுக்கும் தனியான ஒரு உணவு, தனியான ஒரு தியான வகுப்பு, எல்லாமே தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் தோதாகும். நீங்கள் எல்லா வகையிலும் மிங்கலாக இருக்கிறனால உங்களுக்கு தோதாகலை. ஓகே, பொதுமக்கள் வருவாங்க, லிங்கபேரி கோயிலுக்கு போவாங்க, தியான லிங்கத்துக்கு போவாங்க, அது பொதுமக்களுக்கு உண்டான ஒரு இடம். ஓகே, ஆசிரமமே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பொதுமக்களுக்கான ஒரு இடம். அங்கே பிரம்மச்சாரிஸுக்கு தனியாக இருக்குது, அப்படிலாம் தோதாகலை. அப்படி பிரம்மச்சாரிஸு துறவரம் வேணும் அப்படின்னா தனியாக தான் அமைக்கணும். அதுதான் சரியான உங்களுக்கான ஒரு தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்யும். ஓகே, அகநிலையை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி ஆசிரமம் இருக்குன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே,
அதனால் சத்குருவை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லிட்டார், என்னோடய கடமை என்ன தியானலிங்க கோவில் அமைக்கிறது தான், அவ்வளோதான். மற்றபடி நான் உங்களுக்கு சன்னியாசி கொடுக்கணும், பிரம்மச்சாரிஸு அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான். இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் லிங்கபேரி கோவில் கட்டினேன். சரி, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் நான் தீர்த்தம் கொண்ட கட்டினேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் காலபேரி கோவில் கட்டினேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் எந்திரம் கொடுக்குறேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் ஃபுட் ப்ராடக்ட் கொடுக்குறேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் 2-3 கிளாஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். அவர் பட்டும் படாத மாதிரி தான் நடந்துக்குவோம் அப்படி. ஓகே, உங்களுக்கு ஆன்மீக பாதையில் பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை வேணும். அவரே சொல்லிடுற, உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காசு வேணும். காசு இருந்தால் தான் தனியாக பிரம்மச்சாரிஸுக்கெலாம் ஓரளவு தோது பார்க்கணும் அப்படிம்பாரு. அப்போ அதுக்காக சம்பாரித்து கொடுப்பீங்க, பத்தாது. ஓகே, எவ்வளோ காசு கொடுத்தாலுமே ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாது. ஏன்னா ஆசிரமம் அப்படின்றது ஒரு பொதுநிலை. ஓகே, என்னதான் ஒரு தனிக்குழு மாதிரி எங்கேனாலுமே அது ஒரு பொதுநிலையான வகையில் தோது பார்க்கறதுனால அவ்வளோ கோடி பேருக்கு என்ன தோது பார்க்கலாம் அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிஸ்க்கு என்ன தேவை, இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிங்களுக்கு என்ன தேவை, இங்கே இருக்கக்கூடிய தியான அன்பர்களுக்கு என்ன தேவை, அப்படி தோது பார்க்க கிடையாது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பிரம்மச்சாரிஸுக்கெலாம் தனிநிலை வகுப்பு தான் தோதாகும். அப்போ தான் சரியான தீர்வு. ஓகே, அதனால் ஆசிரமம் அப்படின்றது ஒரு ஹோட்டல் அப்படின்னா அந்த ஹோட்டலில் இட்லி, தோசை, பூரி, வடை, சப்பாத்தி, வெண்பொங்கல், அதுக்கப்புறம் அசைவ உணவு, அதுக்கப்புறம் சைவ உணவு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதன் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, அதனால் பொது தளத்தில் வந்துட்டு குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிலையில் நீங்களே உங்களை தாழ்த்திக்கக்கூடாது. ஓகே, சரி, இன்றைக்கு இத்தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம்.